வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு greenformulalandscapers யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜெயசெல்வன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருக்குமே அவுட்டோர் ஏர் பொல்யூஷன் பத்தி நல்லாவே தெரியும். ஆனா இண்டோர்ல இருக்க ஏர் பொல்யூஷன் பத்தி யாருக்காவது தெரியுமா? சில நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அந்த இண்டோர் ஏர் பொல்யூஷன் பத்தி நம்ம இன்னைக்கு டீடைல்டா பார்க்கலாம். அதாவது அந்த இண்டோர் ஏர் பொல்யூஷனால வரக்கூடிய நோய்கள், அப்புறம் அதுக்கு நம்ம தீர்வா என்ன மாதிரியான பிளான்ட் வளர்த்தா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த இண்டோர் ஏர் பொல்யூஷனுக்காக நாசா ஒரு ரிசர்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 12 பிளான்ஸ் வந்து லிஸ்டா வெளியிட்டிருக்காங்க. அதுல ஒரு 4 பிளான்ஸ் மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்க. அப்பதான் கார்டனிங் சம்பந்தமா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். இண்டோர் ஏர் பொல்யூஷன் அப்படின்னா என்னங்க? இண்டோர் ஏர் பொல்யூஷன் ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ், அதாவது நம்ம கிச்சன்ல யூஸ் பண்ற கெமிக்கலா இருக்கட்டும், பர்னிச்சர்ல யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ், அப்புறம் பெயிண்ட், ஃபோம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து வரக்கூடிய கெமிக்கல் மூலமா ஒரு விதமான நச்சுவாய் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த வாயுக்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 நச்சு வாயுக்கள் இருக்குங்க. அது என்னென்னு நம்ம சும்மா ஒரு சிம்பிளா கொஞ்சம் பார்க்கலாம். அதுல பென்சைன், ஃபார்மால்டிஹைடு, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இது போல நிறைய நச்சுத்தன்மை வாய்ந்த வாயுக்கள் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மாதிரி நச்சுத்தன்மை வாய்ந்த வாயுக்களால நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, கணக்கா அந்த நச்சுவாயை நம்ம சுவாசிக்கும் போது என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்மா போன்ற நோய்கள் வருது. அது மட்டும் இல்லாம லிவர், கிட்னில வந்து பாதிக்கிற அளவுக்கான நோய்கள் வருது. நரம்பு மண்டல பாதிப்பு, கேன்சர், இது போல பல்வேறு விதமான நோய்கள் வருது. இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டுக்குள்ள இண்டோர் பிளான்ட் வளர்க்கறதாங்க தீர்வு. 1989ல நாசா வந்து கிளீன் ஏர் பத்தின ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க. இந்த கிளீன் ஏர் ஸ்டடியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை உள்ள எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை நம்மளுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம நான் இப்ப சொன்னேன் இல்லையா, நச்சுத்தன்மை வாய்ந்த வாய்க்கள், இதெல்லாம் வந்து கிளீன் பண்றதா கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசா இது போல ஏர் பியூரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு 12 பிளான்ட்டோட லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுல வந்து நம்ம ஒரு 4 பிளான்ட்டை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 4 பிளான்ட்டுமே பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியா வீட்டுல வளர்க்கலாம். அந்த அளவுக்கு ஹார்ட்லியான பிளான்ட்ஸ் இது. சரி வாங்க நம்ம வீட்டுக்குள்ள வளர்க்கக்கூடிய அந்த 4 இண்டோர் பிளான்ட்ஸ் பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் பிளான்ட். இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா மரம் மாதிரி கூட வளரும். இருந்தாலும் இதோட டார்க் வெரைட்டி நம்ம வீட்டுல வளர்க்கலாம். இந்த ரப்பர் பிளான்ட்ல நார்மல் டைப், அப்புறம் வெரிகேட்டட், கிரீன்ல வெரிகேட்டட், இது போல நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்த ரப்பர் பிளான்ட் நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, காற்றுல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த ஃபார்மால்டிஹைடு, அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இது போல வாயுக்கள் எல்லாம் நீக்கி சைனஸ் ப்ராப்ளத்துல இருந்து நமக்கு வந்து விடுதலை தருதுங்க. ஒரு 1 BHK வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ரப்பர் பிளான்ட் இருந்தாலே போதும். இப்ப நம்ம பார்த்த இந்த மாதிரி நச்சு வாயுக்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நமக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளத்துல இருந்து விடுதலை தருது. இதை மெயினா நம்ம எந்த மாதிரி வீடுகளுக்கு யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, புதுசா பெயிண்ட் அடிச்ச வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அது போல புதுசா பெயிண்ட் அடிச்ச ஆபீஸ், அந்த மாதிரி இடங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த செடிக்கு ஓரளவு ட்ரையான சாயில் இருந்தாலே போதும். வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் தண்ணி விட்டாலே போதுங்க. இந்த செடிக்கு சன்லைட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டார்க்கா இல்லாத இடமா, ஓரளவு பிரைட்னஸ் இருக்க இடமா இண்டோர்ல கூட நம்ம வச்சு வளர்க்கலாம். நம்மளோட பெட்ரூம், ஹால், கிச்சன், அது போல எந்த இடத்துல வேணாலும் நம்ம வச்சு வளர்க்கலாம். ஆனா ஹீட் இல்லாம இருக்கணும், டைரக்ட் சன்லைட் இருக்கக்கூடாது, டார்க்காவும் இருக்கக்கூடாது. அதை நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கணும். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய பிளான்டோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட். இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா சான்சூரியான்னு சொல்லுவாங்க, பொட்டானிக்கல் நேம். இதுக்கு எதுக்காக ஸ்னேக் பிளான்ட் நேம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இதோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேக் மாதிரியா இருக்கும் கிட்டத்தட்ட. ஸ்னேக் பிளான்ட்லயும் டார்க் வெரைட்டி நம்ம தொட்டிலே வச்சு வீட்டுல வளர்க்க முடியும். இந்த ஸ்னேக் பிளான்ட்ல பல்வேறு வகைகள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிரீன், அப்புறம் yellow வித் கிரீன், வெரிகேட்டட், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அதே மாதிரி சைஸும் பாத்தீங்கன்னா நிறைய சைஸ்ல கிடைக்குது. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்குது. இந்த ஸ்னேக் பிளான்ட் எந்த மாதிரியான இடத்துல நம்ம வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா, பாத்ரூம் அந்த மாதிரியான இடத்துல கூட வைக்கலாம். அங்க இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாம் இது ரிமூவ் பண்ணும். அது மட்டும் இல்லாம பெட்ரூம்ல வைக்கலாம், ஹால், இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். காத்துல உள்ள ஃபார்மால்டிஹைடுன்ற சொல்லக்கூடிய கெட்ட கெமிக்கலை வந்து ரிமூவ் பண்ணுது. நம்ம பாத்ரூம்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த டாய்லெட் கிளீனர், அப்புறம் டாய்லெட் பேப்பர், இதுல இருந்து வரக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே இது வந்து ரிமூவ் பண்ணுது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் எவர்கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்லோனிமா. அக்லோனிமாவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா அக்லோனிமா லிப்ஸ்டிக். இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளான்ட் வந்து இண்டோர்ல எல்லா இடத்துலயுமே க்ரோ பண்ணலாங்க, இன்க்ளூடிங் ஏசில கூட க்ரோ பண்ணலாம். இதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் வித் கிரீனோட ரொம்பவே அழகா இருக்கும். செடியோட அமைப்பும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது எந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் ரிமூவ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, பென்சைன், கார்பன் மோனாக்சைடு, ஃபார்மால்டிஹைடு, குளோரெத்திலீன், இது போல நிறைய கெமிக்கல்ஸ் வந்து இது ரிமூவ் பண்ணுது. இந்த பிளான்ட்ல இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நாய்களுக்கு வந்து செட் ஆகாதுங்க, அதாவது டாக்ஸ்க்கு வந்து செட் ஆகாது. ஓகே, நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜாமியா. இந்த பிளான்ட் வந்து சீசனும் சொல்லுவாங்க. இதோட ஃபுல் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜாமிகுலாக்கஸ் ஜாமிஃபோலியா. இதோட லீஃபோட மேற்பகுதி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு வேக்ஸ் மாதிரி இருக்குங்க, ரொம்ப வழவழப்பா இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். இந்த ஜாமியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெரிகேட்டட் டைப் இருக்கு, பிளாக் டைப் இருக்கு, கிரீன் இருக்கு, இதுலயே டார்க் பிளான்ட் இருக்கு, ஹைட்டா வளரக்கூடிய பிளான்ட்டும் இருக்கு. இதுவுமே ரொம்ப ஈஸியா ப்ரொபகேட் பண்ணலாங்க. எந்தெந்த மெத்தட்ல பண்ணலாம் பாத்தீங்கன்னா, ஒரு இலையை மட்டுமே கட் பண்ணி வச்சா கூட ஈஸியா வரக்கூடிய பிளான்ட். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கிழங்கையும் எடுத்து நம்ம வைக்கலாம். இந்த கிழங்கையும் எடுத்து வைக்கும் போது நமக்கு ஒரு புது பிளான்ட் கிடைக்கும். வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு பூ பூக்கும், ஆனா அது அந்த அளவுக்கு அழகா இல்லைனாலும் செடியோட லீஃப் தான் வந்து அழகு. இந்த செடியோட லீஃப் வந்து ரொம்பவே ஸ்டைலிஷா இருக்கும். பிளான்ட்டுக்கு வந்து ஸ்டெம்மே கிடையாது,
ஜாமியா வந்து எந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் வந்து ஏர்ல இருந்து ரிமூவ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா டாலைன் அப்புறம் எக்ஸலைன் இது போன்ற கெமிக்கல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுது. ஜாமியா பிளான்ட் வந்து பிரைட்டான ஏரியாவிலும் வைக்கலாம், கொஞ்சம் டார்க்கான ஏரியாவிலும் வைக்கலாம். வாட்டரிங் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் விட்டாலே போதும். இப்போ நம்ம சொன்ன இந்த 4 பிளான்ட்டுமே பிகினர்ஸ் கூட வளர்க்கலாம். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல மிஸ்டேக் பண்ணுவாங்க. இந்த 4மே ஹார்ட்லி பிளான்ட்ஸ்ங்கிறதுனால அந்த மிஸ்டேக்லாம் கூட அவங்க ஓவர் கம் பண்ணி இந்த பிளான்ட்ஸை வளர்க்க முடியும். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல இந்த பிளான்ட்டோட மெயின்டெனன்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த செடிகள்லாம் உங்க வீட்டுல வளர்த்து பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல கார்டனிங் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் ஜெயசெல்வன்.